என்றும் ஒரு தடையாக முன்வந்து நான் நிற்பேன். உம்மை அந்த இறைவனிடத்திற்கு அனுப்பி வைத்து விடுவேன் மகாமங்கா. உன்னுடைய குழியை நீயே இப்போது வெட்டிக் கொள்கிறாய். பெஹ்ரம் கான், என் வழியிலிருந்து உன்னை எவ்வாறு அகற்றுவது என்று நான் நன்றாக அறிவேன். ஜலால் மற்றும் ஜோதா இவர்கள் எண்ணங்கள் வேறு, வளர்ந்த சூழ்நிலைகள் வேறு, வளர்ந்த விதம் வேறு. இருந்தாலும் ஒரு புள்ளியில் இருவரும் சந்திக்கவிருக்கின்றனர். விதி ஒருமுறை மீண்டும் அவர்களை இணைக்கப் போகிறது. எவ்வளவுதான் அவர்கள் இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் விலகி இருந்தாலும் அவர்கள் இருவரும் அருகில்தான் இருக்கின்றனர் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அக்பரும் ருக்கையாவும் வேட்டைக்காக மதுரா சென்று கொண்டிருந்தனர். ஆனால் ஜோதா ஒருபுறம் தன் அண்ணன்களின் நீண்ட ஆயுளுக்காக யமுனை ஆற்றில் மூழ்கியிட மதுரா சென்று கொண்டிருக்கிறாள். நிறுத்துங்கள், பல்லக்கை நிறுத்துங்கள். பல்லக்கை ஏன் நிறுத்தினீர்கள்? ராஜகுமாரி தான் கூறினார்கள் அரசே. என்னவாயிற்று ஜோதா? அண்ணா, நான் சில பொருட்களை வாங்க வேண்டும். கடை தெருவுக்குள் வந்தவுடன் பெண்கள் வெறுங்கையுடன் திரும்புவார்களா? ஜோதாவை பாராட்டியாக வேண்டும். எவ்வளவுதான் அலைந்து திரிந்தாலும் சோர்ந்து போவதில்லை. அண்ணா, என்னை போக விடுங்களேன். சிறிது நேரத்தில் திரும்பி விடுகிறேன். சரி, நாங்கள் அனைவரும் இங்கேயே இருக்கிறோம். நீ சென்று விரைவில் வந்துவிடு. சரிங்கள் அண்ணா. சில தாசிகளும் சேனைகளும் உன்னுடன் வருவார்கள். சரி. இதன் விலை எவ்வளவு? 75 முகராக்கள். 75? வைரத்தாலும் தங்கத்தாலும் எழுத்தீர்களா என்ன? அதிகமாக இருக்கிறது. இது 25 முகராக்கள் கூட இருக்காது. வேண்டாம், நாங்கள் வேறு இடத்தில் வாங்கிக் கொள்கிறோம். வா ஜோதா. இவ்வளவு விலை கொடுத்து வாங்காதவர்கள் எதற்காக வர வேண்டும்? உங்களுக்கு பதில் முகலாய ராஜ்குமார்கள் வந்திருந்தால் விலையை கேட்காமலே வாங்கி சென்றிருப்பார்கள். நீ என்ன கூறினாய்? காதில் விழவில்லையா? இந்த உடையின் வேலைப்பாடுகளை முகலாய பெண்களே அறிவார்கள். பிறகு இந்த முக்காடு முகலாய ராணிகளுக்கு எடுப்பாக இருக்கும். இதன் விலை என்னவென்று கூறினாய்? 75 முகராக்கள். ஆனால் இப்பொழுது 180. என்ன கூறினீர்கள்? மோதி, வைத்துக்கோ. 150 முகராக்கள். அட, ராஜ்குமாரி என்றால் இவ்வாறு இருக்க வேண்டும். ஒரு முகல் பாட்ஷாவின் வேகத்தை விட இந்த முக்காடு என் மோத்திக்கு அழகாக இருக்கிறது. ராஜபுத்திர பெண்கள் முகலாய ராஜகுமாரிகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல. இந்த விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்.
யார் இந்த திமிர் பிடித்த பெண்? முகலாயர்களை கேலி செய்துவிட்டு போகிறாள். ராஜபுத்திர ராஜகுமாரி என்று நினைக்கிறேன். சக்கரவர்த்தி வேட்டைக்கு தயாராக உள்ளார். சீக்கிரம் வாருங்கள் ஜோதா. தங்கள் அண்ணன் கோபமாக இருப்பார். ஒரு மேல் முக்காடு வாங்குவதற்கு இவ்வளவு நேரமாகிவிட்டது. மோதி, எழுந்திரு எழுந்திரு மோதி, எழுந்திரு. என் முகத்தை பார்த்தால் சிரிப்பு வருகிறதா? இல்லை இல்லை, உன் முகத்தை பார்த்து சிரிப்பு வரவில்லை. 150 முகராக்கள் கொடுத்து வாங்கிய இந்த துணியை பார்த்தால் தான் சிரிப்பு வருகிறது. எவ்வளவு சேறு சகதியும் ஆகிவிட்டது. தங்கள் கவலை இதை பற்றிதான், என்னை பற்றி அல்ல. சரி சரி மோதி, அழாதே. அங்கு பாரேன், ஏரி போல் தெரிகிறது. ஒரு வேலை செய், அங்கு சென்று உன் முகத்தையும் உன் முக்காடையும் சுத்தம் செய்து கொள். செல், சீக்கிரம் செல். அந்த முயல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீங்கள் இங்கே இருங்கள், நான் இப்போது வந்து விடுகிறேன். ஆனால் ராஜகுமாரி, தங்களின் அண்ணன் கோரியதை எங்க அண்ணன் தான் இல்லையே, அதனால் நான் கூறுவதை கேளுங்கள். நீங்கள் அனைவரும் இங்கு இருங்கள். காற்று குளிர்ச்சியாக இருக்கிறது. மழை வரும் என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த மானின் தலையெழுத்து மாறப்போவதில்லை. இன்று என் கையால் தான் இறக்க வேண்டும் என்று அதற்கு இருக்கிறது. கவனம் எப்பொழுதும் இலக்கின் மீதே இருக்க வேண்டும். ஒருவேளை தங்களின் குறி இப்பொழுது தவறிவிட்டால் அந்த மான் நிச்சயம் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்காது. இன்னொரு வாய்ப்பை நான் அதற்கு அளிக்க மாட்டேன். அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் ஒன்று ஒப்புக்கொள்ள வேண்டும் ருக்கையா. காற்றை ஒருமுறை சுவாசியுங்கள். இந்த காற்றில் எனக்கு வேறு ஏதோ ஒன்று தோன்றுகிறது. தாங்கள் என்னை திசை திருப்ப முடியாது ஷெஹன்சா. தாங்கள் என்ன செய்தாலும் என் கவனம் சிதறாது. அட கடவுளே, அவர்கள் இதை கொன்று விடுவார்கள். எனக்கு உதவி செய்யுங்கள். நான் அதை குறிப்பார்த்துக் கொண்டிருக்கும் போது நான் பயந்து விட்டேன். ஏனென்றால் தாங்கள் என்னை தடுத்து விட்டீர்கள். திடீரென தங்களுடைய இதயத்தில் இரக்கம் ஏற்பட்டு விட்டதா என்ன? ஆரம்பித்து விட்டீர்களா? நான் யுத்தத்தில் எத்தனையோ வீரர்களை கொன்று குவித்திருக்கிறேன். இந்த மான் எனக்கு ஒரு பொருட்டா?
குறி தவறிவிட்டது. இது எப்படி நடக்க முடியும்? ஓடிக்கொண்டிருக்கும் மானை கூட குறிப்பார்த்துக் கொள்பவள் நான். அப்படி இருக்கும்போது இன்று எப்படி? காற்றில் ஏதோ மாற்றம் தெரிகிறது என்று நான் கூறினேன் அல்லவா? தங்களின் குறி சரியாக தான் இருந்தது. ஆனால் இது வேறு ஒருவரின் எண்ணத்தின் பிரச்சனை. தங்களது குறியின் மேல் எந்த தவறும் இல்லை. யாரோ அதை தப்ப வைத்து விட்டார்கள். மிருகங்கள் நெருப்பை கண்டால் ஓடிவிடும். அதனால் தான் இதை பற்ற வைத்து அதை ஓட வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு செய்வதற்கு யாருக்கு தைரியம்? தெரியவில்லை. ஆனால் ஒரு பெண் ஓடுவதை நான் பார்த்தேன். அவள் அந்த மானை காப்பாற்ற விரும்பினால் நீ அதை கொல்ல விரும்பினாய். ஆனால் வென்றது அவள்தான். பயந்து ஓடியவள் வெற்றி பெற்றவளா? அவள் என் கண்முன் வந்தால் அவளையே நான் வேட்டையாடியிருப்பேன். அதைவிட ஒரு பெரிய வேட்டை எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். யாரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ஜோதா? சுஜாமலுக்காக எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ராஜ துரோகம் செய்திருக்கின்றான். எந்த முகத்தோடு இங்கு வருவான்? ஒரு ராஜ்யத்தின் கடமையை நிறைவேற்றாதவன் அண்ணனின் கடமையை எவ்வாறு நிறைவேற்றுவான்? வா, இங்கு வந்து உன் பூஜையை கவனி. இதுதான் சரியான சந்தர்ப்பம். யாரிடமும் ஆயுதம் இல்லை. யுத்தத்தில் நம் முன்னோர்களை இவர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள். இன்று இவர்களை விடக்கூடாது. சுற்றி வளையுங்கள். அண்ணா அண்ணா அண்ணா, என்னை விட்டுவிட்டு ஜோதாவை கவனியுங்கள். சரி அண்ணா.
சுஜாமல் அண்ணா, தாங்கள் வந்ததில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது, நிச்சயம் வருவீர்கள் என்று. வராமல் எவ்வாறு இருப்பேன் ஜோதா? சகோதரர்களுக்கு தானே இந்த பூஜை. அவ்வாறு இருக்கும் பொழுது நான் எவ்வாறு வராமல் இருப்பேன்? நீ எப்படி இருக்கிறாய் ஜோதா? சித்தப்பா உனக்காக வரன் பார்த்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அண்ணா? சிறு வயதில் தாங்கள் எப்பொழுதும் சொல்வீர்கள், எனக்கு வரனை நீங்கள் தான் பார்ப்பீர்கள் என்று. முன்பு நான் அப்படித்தான் நினைத்தேன் ஜோதா. ஆனால் அது விதிக்கு பிடிக்கவில்லை. வரனை பார்ப்பது இருக்கட்டும், உன் திருமணத்திற்கு வர முடியுமா இல்லையா என்று கூட தெரியவில்லை. ஆனால் நீ எதற்கும் கவலைப்படாதே. இப்பொழுது நான் இங்கு எவ்வாறு வந்தேனோ உன் திருமணத்திற்கும் அவ்வாறே வருவேன். என்னுடைய தங்கைக்கு என் ஆசியை வழங்குவேன். நாம் இங்கு இருப்பது ஆபத்து ஜோதா. நாம் உடனே செல்ல வேண்டும். சுஜாமல் அண்ணா எங்க இருக்கிறாரோ அங்கு நம்மை எந்த தீங்கும் நெருங்காது. அண்ணனிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறார். ஆனால் அண்ணனோ வெறும் கையை வீசிக்கொண்டு வந்திருக்கிறாரே. இன்றைய தினம் ஒரு தங்கைக்கு தனது அண்ணன்களின் உயிரை விட எது பெரியதாக இருக்கும்? ஜோதாவிற்கு பரிசாக உங்களின் உயிர்களை நான் கொடுத்திருக்கிறேன். இவர் உபகாரம் செய்தது ஜோதாவிற்குத்தான், நமக்கு இல்லை அண்ணா. போர் என்று ஒன்று நடந்தால் உன்னை நாங்கள் உயிரோடு விட மாட்டோம். போரை தவிர்க்க முடியாது. ஆமீர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் வாளை எடுக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அப்பொழுது உங்களை காப்பாற்ற ஜோதா அங்கு கேடயமாக இருக்க மாட்டார். நீ எங்களுக்கு சகோதரன் அல்ல. ராஜ துரோகியுடன் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ரோகம் இழைத்தது தாங்கள் தான். என் உரிமையை பறித்து விட்டீர்கள். அதற்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இருங்கள். ஜோதா, நீ எனக்கு ஒரு வாக்களிக்க வேண்டும். எனக்காக அதை செய்வாயா? கட்டளையிடுங்கள் அண்ணா. எங்கள் இடையே யுத்தம் நடக்கும் சமயத்தில் நீ அங்கு வரக்கூடாது. சரி வா, இப்பொழுது சடங்குகளை பூர்த்தி செய்வோம். நீங்கள் அனைவரும் என்னோடு வாருங்கள் அண்ணா. அடுத்த சந்திப்பு போர்க்களத்தில் தான் நடைபெறும். தயாராக இருங்கள். நான் ஆமீரை கைப்பற்றுவதற்கு நிச்சயம் வருவேன். தாயே யமுனா, எல்லோரையும் காப்பாற்றுபவளே, என் அண்ணனுக்கு எந்த தீங்கும் வராமல் காப்பாற்று.